ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையிலிருந்து தகவல்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன், நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருது ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் மணிகண்டன். எப்பவுமே புது படங்களோட ரிலீஸ அதிகம் ஆரவாரத்தோட கொண்டாடும் ஒரு நகரம் மதுரை. மதுரையில குட் பேட் அக்லியோட ரிலீஸ் எப்படி இருக்கு? ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க? கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், மதுரையில் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்தின் திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு திரையிடலுக்கான அந்த காத்திருப்பில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கட்டவுட்களுக்கு பாலாபிஷேகம் செய்தும், பேண்டுகள் அடித்தும், இசை வாத்தியங்களை முழங்கியும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இந்த திரைப்படம் வெளியாவதற்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்தமட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான 15க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இதற்காகத்தான் ரசிகர்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்கே ரசிகர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். படம் இன்னைக்கு 9 மணிக்கு சிறப்பு காட்சி வெளியாக போகுது. எவ்வளவு மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்கு? மிகுந்த எதிர்பார்ப்புலாம் எப்படி சொல்றது? இங்க பாருங்க, இவரெல்லாம் குஜராத்ல இருந்து வந்திருக்காரு. குஜராத்ல இருந்து இந்த படம் பாக்குற காட்டி லீவ் போட்டு வந்திருக்காரு. பிளான்ட் இன்ஜினியர் குஜராத்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப பாத்துக்கங்க, குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாக்குறாருன்னா பாத்துக்கங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். விடாமுயற்சி படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு என்னமோ சொல்லிட்டாங்க. அதை ரசிச்சு பார்க்க தெரிஞ்சவனுக்கு தான் பார்க்க தெரியும். இந்த படத்தை வந்து ஃபுல் ஃபேன் பாயா ஆர்த்திக் ரவிச்சந்திரன் மிரட்டி விட்டுருக்காரு. அதனால இந்த படம் கண்டிப்பான முறையில ஃபுல் பயங்கர ஹிட் ஆயிரும். துபாயில இந்த படத்தை ஆல்ரெடி பாத்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாரும். பார்த்த வரைக்கும் படம் வேற மாதிரி சொல்லிருக்காங்க. கண்டிப்பான முறையில இந்த படத்துல மெயினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பாயா நடிச்சிருக்காப்ல அஜித். எல்லாத்துக்கும் செம்ம ட்ரீட் கொடுப்பாப்ல எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நீங்களே கேட்டிருக்கலாம், மிகுந்த உற்சாகத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்போடு இந்த திரைப்படத்தை காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ரசிகர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசிகர்களும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்டமாடியும் பாட்டு பாடியும் டிஜே போட்டும் இந்த திரையரங்க வாசல் முன் காத்திருக்கிறார்கள். தற்போது இந்த மதுரை பொறுத்தவரை இதுதான் அஜித் படத்திற்கான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமாக மணிகண்டன், ரசிகர்களின் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் காட்சிகளில் உணர முடிகிறது. அடுத்ததாக நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருதுவிடம் பேசலாம். வணக்கம் மருது. நெல்லையில் குட் பேட் அக்லிக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது மருது? குறிப்பாக இந்த ரசிகர் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில் நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்த படம் வெளியாக இருப்பதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட திரையரங்களில் இந்த படம் வெளியாகப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திரையரங்களில் காலை முதல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது பெரிய அளவில் இருந்தது. குறிப்பாக இங்கே டிஜே அனுமதி என்பது ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி என்பது கொடுக்கப்படும். ஆனால் இந்த முறை டிஜே அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அதன் மூலம் ஏதேனும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதன் காரணமாக இந்த முறை காவல்துறை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இசை மேதாளம் விளங்க காலை முதலே கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கலைஞர்கள் ரசிகர்கள் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திரையரங்கத்திற்கும் தற்போது 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் டிஜே மூலம் கடந்த முறை சிறிய அளவு தகராறுகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்த முறை எந்த ஒரு தகராறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த திரையரங்கத்தில் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அஜித் ரசிகர்களுக்கு வைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பேனர் என்பது சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. அதன் காரணமாக பேனர்கள் வைப்பதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில் அந்த அஜித் நடித்த இந்த குட் பேட் அக்லி படமானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. இதற்காக ஆர்வத்துடன் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களின் ரசிகர்கள் நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய திரையரங்கத்திற்கு ஆர்வத்துடன் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாட்டங்களை தொடங்கி இருக்கின்றனர். இது தொடர்பாக மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர்கள் கொடுத்த கள நிலவரத்தை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு இருவருக்கும் நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.